MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. The Great KFC Festival. புதிய டபுள் டவுன் பர்கர் மீல் ஃபிளாட் 299 இல் பர்கர்ல சிக்கன் மட்டும் இல்ல, பர்கரே சிக்கன் தான். தமிழ்நாட்டுக்கு பெரிய பெரிய கண்டெல்லாம் தப்பிச்சிச்சு. சிறிய கண்டெல்லாம் இருக்க டிசம்பர் முடியுதாங்க. அடுத்த வருஷம் பாருங்க, 2026ல பாருங்க என்னென்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. ஆனா 2025 ரொம்ப படுமோசம். நீங்களே பார்த்துருப்பீங்க, அங்கங்க என்னென்ன பூகம்பம், என்னென்ன போர், என்ன நிலநடுக்கம். பிறக்கிற ஒவ்வொரு வருஷமும் நல்ல வருஷமா இருக்கும் தான் நம்ம கடவுளை வேண்டோம். நிர்ணயிக்கிறது நீங்களோ நானோ இல்லை, கடவுள் இருக்கிறது தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே அந்த மாதிரி தான் போட்டி இருக்கும். புதுசா விஜய் வந்திருக்காரு போட்டிக்கு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அரசியல்ல 2021 நடந்த மாதிரி கண்டிப்பா வந்துட்டு நடக்காது. இப்போ வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப டஃப்பா இருக்கும், மாற்றங்கள் வரலாம். பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. 5 வயசு குழந்தைய 8 வயசு குழந்தைய 10 வயசு குழந்தைய அவங்க என்ன பண்றாங்க, போக்சோ சட்டத்துல உள்ள போடுறாங்க. தண்டனைகள் கடுமையா இருந்தாதான் குற்றங்கள் குறையும். கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஆந்திராவில் பண்ணாங்க பாருங்க, ஒருத்தனை அவனுடைய ஆண் ஊர் பார்த்தாங்க பாருங்க, அந்த மாதிரி அறக்கணும். 26லயாச்சும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைய வாய்ப்பு இருக்குமா? 2026 கம்மியெல்லாம் ஆகாது, அதிகமாக தான் ஆகும். வருஷம் இந்த டிசம்பர் மாசம் வந்தாலே எல்லா மக்களும் பயப்படுவாங்க. இந்த காலநிலை மாற்றங்கள் நிறைய இந்த புயல்னால பாதிப்பு ஏற்படும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இலங்கையில ஒரு பெரிய, இலங்கையிலும் இந்தோனேஷியாவிலும் ரெண்டுத்துலயுமே காமிச்சிச்சு. அது இலங்கை தான் ரொம்ப மோசமா காமிச்சிச்சு. நம்ம இயற்கையை வணங்கணும். பெரிய பெரிய ஆளுங்க செய்யற தப்பால நம்ம மழையோ இயற்கையோ குறை சொல்ல முடியாது. இருக்கிற நோய்க்கே இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல. பல வகை நோய் 2026ல வர இருக்குது. நிறைய அபாயங்கள் இருக்கு. வணக்கம்மா. வணக்கம்பா. 2026 புது வருஷம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கம்மா. ஏன்னா 2025 ரொம்ப மோசமா இருந்துச்சு. 2026 எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. 2025 மட்டுமா மோசமா இருந்துச்சு? 2023, 2024, 2025 புரியுதுங்களா? ஆனா 2025 ரொம்ப படுமோசம். நீங்களே பார்த்துருப்பீங்க, அங்கங்க என்னென்ன பூகம்பம், என்னென்ன போர், புரியுதுங்களா, என்ன நிலநடுக்கம் அப்படின்னு, புரியுதுங்களா? பிறக்கிற ஒவ்வொரு வருஷமும் நல்ல வருஷமா இருக்கும் தான் நம்ம கடவுளை வேண்டோம். அந்த ஒரு மாதம் கடவுள்கிட்ட நம்ம வேணும்னு நல்லா இருக்கு. அப்புறம் அடுத்தடுத்து பண்ற பாவமும் பண்ற அக்கறமும் எல்லாருமே, புரியுதுங்களா, எல்லாருமே நீயா இருந்தாலும் சரி, நானும் சரி, அரசியல்வாதியாலும் சரி, ஆக்டர்ஸ் ஆனாலும் யாரும் சரி, பண்ற பாவங்களுக்கு கண்டிப்பா அங்கங்க தண்டனை நடந்துட்டு தான் இருக்குது. 2026 எப்படி இருக்குமா? பொது பலன்களா கேட்கிறேன் நான். பொதுவா இந்த மாதிரி விஷயங்கள பொலிட்டிக்கலா இப்ப அரசியல்ல பாத்தீங்கன்னா தேர்தல் வரப்போகுது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? அரசியல்ல 2021 நடந்த மாதிரி கண்டிப்பா நடக்காது. இப்போ கொஞ்சம் ரொம்ப டஃப்பா இருக்கும். நீயா நானான்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா, நிர்ணயிக்கிறது நீங்களோ நானோ இல்லை, கடவுள் இருக்கிறது தான் இருக்குது. புரியுதுங்களா? அதே மாதிரி மக்கள்கிட்ட தான் இருக்குது. கடவுள் ஓட்டு போட போறது இல்லை. மக்கள் மனசுல இருந்து மக்கள் நல்லவங்களுக்கு யார் ஓட்டு பண்ணணும் கண்டிப்பா போடுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே அந்த மாதிரி தான் போட்டி இருக்கும். புதுசா விஜய் வந்திருக்காரு போட்டிக்கு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதுதான் நான் தான் ஒரே வார்த்தை சொல்றேனே, மக்கள் நல்லா தெளிவா இருக்கிறவங்க, இந்த மாதிரி விஷயத்துல தெளிவா இருக்கிறவங்க, அவங்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போட்டு யாரை வர வைக்கணும்னு. புரியுதுங்களா? மாற்றங்கள் வரலாம். அதே மாதிரி இந்த நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா 2025ல ரொம்ப மோசமா இருந்துச்சுமா. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம நிறைய விஷயங்கள். பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல, புரியுதுங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஏங்க 5 வயசு குழந்தைய 8 வயசு குழந்தைய 10 வயசு குழந்தைய அவங்க என்ன பண்றாங்க, போக்சோ சட்டத்துல உள்ள போடுறாங்க. தண்டனைகள் கடுமையா இருந்தாதான் குற்றங்கள் குறையும். புரியுதுங்களா? அவங்களுக்கு 20 வருஷம் 30 வருஷம் கொடுக்குறாங்க. அது நல்ல விஷயம் தான், அதை நான் வரவேற்கிறேன் தான். 30 வருஷம் அவன் பாதி லைஃப் போயிடுச்சு. புரியுதுங்களா? அவன் பண்ண ஒரு தப்புக்கு. ஆனா பயம் இருக்க மாட்டேங்குது. புரியுதுங்களா? கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஆந்திராவில் பண்ணாங்க பாருங்க, ஒருத்தனை அவனுடைய ஆண் ஊர் பார்த்தாங்க பாருங்க, அந்த மாதிரி அறக்கணும். அப்பதான் ஒரு பயம் இருக்கும். அப்பதான் உங்களுக்கு பயம் வரும். ஒரு பெண் பிள்ளை இந்த மாதிரி பண்றமே. ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப சமீபத்தில் நான் ஒரு இன்ஸ்டால நான் ஒரு இது போட்டேன். ஒரு குழந்தைக்கு பிளட் கேன்சர், நீங்க பார்த்துருப்பீங்க. உதவி செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது. உங்க வீட்டு நம்பர் கொடுங்க, நான் ஒரு நாள் தங்கிட்டு வந்துட்டு அந்த பிள்ளைக்கு நான் பணம் கொடுக்குறேன். தப்பு இல்லை. இதெல்லாம் இவனுங்களுக்குலாம் அறிவு இருக்க வேணாம். அந்த ஃபோன் நம்பரை என்கிட்ட எடுத்து கொடுத்தாங்க. நான் போடுறேன், அவன் திருப்பி எடுக்கவே இல்லை. இந்த காலத்துல உதவி செய்யறவங்களை கூட தேடி போய் திட்டுறாங்க. உண்மை அதுதான். இந்த கேபி பாலாலாம் நிறைய பேர், கேபி பாலாவெல்லாம் அப்படியே
யார் உதவி செய்கிறாங்களோ அவங்க தலை மேலே என்னென்னையும் சுமத்துறாங்க. அதனால அவங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை இல்லாமல் போகுது. ஆனால் செய்கிறவங்க செஞ்சுதான் இருக்காங்க. புரியுதுங்களா? அதே சமயத்தில் இது சொன்னது நான் அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு சில பேர் ஃபோன் போட்டு அவங்க அம்மாவுக்கு அம்மா எங்களால் முடிஞ்ச உதவி சொல்லி சில பைசாக்களும் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு பிளட் டெஸ்ட்டுக்கு 25,000 ரூபாய். முதல்ல நான் 25,000 கொடுத்தேன். அவங்க 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணாங்க. இல்லை லாரோ ராகன்சன் சொன்னேன், கேபி பாலாவை சொன்னேன். நீங்கள் உதவி செய்யல உபத்திரம் கொடுக்காதீங்க. 26லயாச்சும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைய வாய்ப்பு இருக்குமாமா? இதோட அதிகமாக தான் அவங்க மொத்தம், இது கம்மியாகாது. நீங்கள் வேணால் கண்டிப்பாக எழுதிக்கங்க, இதை போடுங்க. 2026 கம்மியெல்லாம் ஆகாது, அதிகமாக தான் ஆகும். வருஷம் இந்த டிசம்பர் மாசம் வந்தாலே எல்லா மக்களும் பயப்படுவாங்கம்மா. இந்த காலநிலை மாற்றங்கள் வந்து நிறைய இந்த புயல்னால பாதிப்பு ஏற்படும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இலங்கையில வந்து ஒரு பெரிய இலங்கையிலும் இந்தோனேஷியாவிலும் ரெண்டுத்துலயுமே காமிச்சிருச்சு. அது இலங்கை தான் ரொம்ப மோசமா காமிச்சிருச்சு. 640 பேர் செத்துருக்காங்கன்னு இன்னைக்கு கூட நியூஸ்ல சொன்னாங்க. அது அந்த தண்ணிங்க எப்படி அடிச்சுட்டு போகுது பாத்தீங்களா? நம்ம இயற்கையை வணங்கணும், புரியுதுங்களா? அது அவங்களோட விருப்பம், அவங்களோட கடவுள், அவங்க நம்பிக்கிறது. இயற்கை தான் கடவுள், இயற்கையை படைச்சவங்க கடவுள். அதனால் நம்ம இயற்கையை வணங்கினா இயற்கை ஏங்க இப்போ இருக்கிறதுக்கு ஏரி இருக்கிற இடத்துலலாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி வச்சிருக்கிறாங்க. அது எங்க போகும் தண்ணி? வழி இல்லை, இருக்க கூவார பெட்டி மாதிரி சுருக்கிட்டாங்க. அந்த தண்ணிலாம் எங்க போகும்? அப்போ ஊர் உள்ளே வீட்டு உள்ளே தான் போகிறோம், புரியுதுங்களா? பெரிய பெரிய ஆளுங்க செய்யற தப்பால நம்ம மழையோ இயற்கையோ குறை சொல்ல முடியாது. இதுதான் உண்மை. தமிழ்நாட்டுக்கு எப்படிமா இருக்கும்? தமிழ்நாட்டுக்கு பெரிய பெரிய கண்டெல்லாம் தப்பிச்சிச்சு. சிறிய கண்டெல்லாம் இருக்கு. டிசம்பர் முடியறதாங்களையும் இன்னும் இருக்கு, சிறிதான் இருக்குது, பெருசெல்லாம் தப்பிச்சிச்சு. அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்? நான் தான் ஒரே வாரத்தில் சொல்லிட்டேன், அடுத்த வருஷம் பாருங்க, 2026 பாருங்க என்னென்ன நடக்க போகுதுன்னு பாருங்க, புரியுதுங்களா? 2025 நீங்க தானே வந்து என்ன பேட்டி கட்டிங்க. நான் சொன்னேன்னா அதுக்கு இல்லாத கமெண்ட்லாம் போட்டானுங்க. ஞானி சொல்லிட்டாங்க 40 காப்பாற்றுவாரு அப்படிலாம் சொன்னானுங்க. இயற்கை கிட்ட யார் வந்து யார் காப்பாற்ற முடியும்? இலங்கையை காப்பாற்ற முடிஞ்சிச்சா? முடியல. போர்ல 80,000 90,000 பேர் செத்தாங்க, காப்பாற்ற முடிஞ்சிச்சா? எத்தனையோ இடத்துல நிலநடுக்கம், தாய்லாந்து இந்தோனேஷியா நிலநடுக்கத்தில் எத்தனையோ பேர் செத்தாங்க. பெரிய பெரிய பில்டிங்லாம் தலை இருந்துச்சு. ஏன் இப்போ சைனாவில் அவ்வளோ பெரிய மாடி கட்டணும், ஜப்பான்லேயும் சைனாவிலையும் எரிஞ்சு அதில் 116 பேர் செத்துருக்குறாங்க. கறி கட்டையாகி யாரை காப்பாற்ற முடியும்? தப்பு செஞ்சா கடவுளே இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதாகணும். இன்னொரு விஷயம் சொல்றாங்களாம்மா, 2026க்கு மேல சென்னையே இருக்காது, சென்னையே அழிஞ்சிடும்ன்ற மாதிரி எல்லாம், சென்னைக்கு வந்து கடலுக்கு அடியில போயிடும்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. ஏன் மதுரை 3 வாட்டி போனது அந்த மாதிரி சொல்றீங்களா? மதுரையில் வந்துட்டு கண்ணைக்கு சாபம் விட்டாங்க, அதனால கடல் உள்ள போச்சு, புரியுதுங்களா? சென்னையில் என்னங்க அக்கூர்மானே நடக்காம இருக்கு? நீங்க சொல்லுங்க. எல்லாமே தான் நடக்குது. கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த கண்ணை நம்ம பார்த்துக்கிட்டே எல்லாமே நடக்குது. ஒருத்தவங்க நல்லா வளர்ந்து வந்து அவங்கள அடியோட சரிக்கிறது, புரியுதுங்களா? இல்லாத பழி போடுறது, எல்லாமே பணம் தாங்க. பணம் இருந்தால் எந்த ஹோட்டலில் போந்து எந்த ஹோட்டல் வேணாலும் வரலாம். ஏன்னா 2026 வந்து சென்னைக்கு என்ன மாதிரி ஆபத்துகள் இருக்குமா? இயற்கையால தான் ஆபத்து. இயற்கையால தான் ஆபத்து. இயற்கையால என்னென்ன பண்ண முடியும் அத்தனையும் நடக்கும். சென்னைன்னு இல்லை, எல்லா நாட்டிலையும் சொல்றேன். இப்போ நம்ம 2021 22 எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் வந்ததுமா. இப்போ நீங்க சபரிமலையில பாத்தீங்கன்னா அந்த பம்பா தண்ணியில வந்து வைரஸ் இருக்குன்னு சொல்றாங்க, வைரஸ் பரவுதுன்றாங்க. இந்த மாதிரி 26 வைரஸ் பரவறதுக்கான வாய்ப்பு ஏதாச்சும் இருக்குமா? இப்போ நம்ம நீங்க 2021 சொன்னீங்க, அப்போ வந்துட்டு 2025 வச்சுக்கோங்க, சாரி 2021 வச்சுக்கோங்க. 20 வந்துட்டு நம்ம நினைச்சு பார்த்தோமா கொரோனா வைரஸ், கொரோனா மட்டுமா வந்துச்சு? அது கூட எல்லாம் என்னென்ன நோயோ வந்துச்சு, கண்டுபிடிக்காத நோயெல்லாம் வந்துட்டு இருக்குது. எப்பயும் கண்டுபிடிக்காத நோயெல்லாம் மக்களுக்கு வருது. ஏதோ தான் உயிரை காப்பாற்றுறதுக்கு ஏதோ போராடுறாங்க, கடைசியில் அவங்க டெத்துன்னு தான் வராங்க. கொரோனாவில் நான்லாம் அனுபவிச்சு தான் வந்தேன். எனக்கு கொரோனா இருக்கும்போது 400 சுகர் இருந்துச்சு, கொரோனா இருந்துச்சு, டைஃபாய்டு இருந்துச்சு. நான்லாம் பொழைச்சி வரணும்னு எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் 9 பேர் இறந்தாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சு கொரோனா ஸ்டார்ட் ஆனோன்னு ஸ்டாண்டில் ஒருத்தர் ஜன்னலில் கேள்விப்பட்டீங்களா? பயத்தில் அவர் வேற யாரும் இல்லை, என்னோட கூட பிறந்தாங்க. அவர் பேர் மணி. பயத்திலே அப்ப எந்த சொந்த பந்தம் மனுஷன் நம்ம நெருங்கணுமா? நெருங்க விட்டாங்களா? இல்ல, புரியுதுங்களா? கடவுளுக்கு அப்புறம் அந்த டாக்டருங்களும் அந்த வேலை செஞ்சவங்க தான் கடவுள். ஆமா, அந்த ஜீப்பு போட்டு அந்த பாடியை தூக்கி வைக்கிறவங்க, சுடுகாட்டில் எடுத்து வைக்கிறவங்க, அவங்க தான் கடவுளா தெரிஞ்சாங்க.
அப்ப நம்மளுக்கு சொந்த பந்தம் எங்க போச்சு? நம்ம பணம் காசுலாம் எங்க போச்சு? ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி இயற்கையா எல்லாமே வரும். பல வகை நோய் 2026ல வர இருக்குது. அப்படியே கண்டிப்பா இருக்கிற நோய்க்கே இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல. இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தெய்வ வழிபாடே இல்லம்மா, கடவுள் நம்பிக்கை இல்லை அவங்களுக்குலாம் நீங்க சொல்ற அட்வைஸ் என்னம்மா? 2026ல இப்படி இருக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்துட்டு நடக்கிறது வந்துட்டு என்ன சொல்றது, தெய்வமே இல்லைன்னு தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. அப்பெல்லாம் வந்துட்டு தெய்வம் இல்லாம பெரிய பெரிய கோயிலுங்க கட்டல, கோபுரங்களை கட்டல, வழிபாடுகள் செய்யல, தலைமுறை இன்னமும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க எல்லா கோயிலையும். புரியுதுங்களா? அவங்கள அரசியல்வாதியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டுமே கொண்டு வராங்க அந்த மாதிரி. அதுதான் உண்மை. இல்ல அப்படி பாத்தீங்கன்னா இப்போ திருவண்ணாமலையில 2024 நிலச்சரிவு ஏற்பட்டது. திருவண்ணாமலையிலே இந்த மாதிரி அண்ணாமலையார்ல அந்த மாதிரி அக்னிஸ்தலம். புரியுதுங்களா? நான் தான் சொல்றேன், மனுஷன் செய்யற துருமணி ஒரே வார்த்தை சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இது வந்துட்டு கடவுள் காமிச்ச வழி. அதுக்கு ஒருத்தவங்க ஆப்போசிட் சொல்லுவாங்க, கடவுள்லாம் கிடையாது. அப்படிதான் பேசுவாங்க. இவங்களுக்கு அவங்க, அவங்களுக்கு இவங்க, இப்படிதான் பேசுவாங்க. ஆனா நடக்க வேண்டிய தண்டனை, கொடுக்க வேண்டிய தண்டனை நம்ம வாங்கிட்டு தான் இருப்போம், வாங்கிட்டு தான் இருக்கிறோம். 2026லயே அந்த மாதிரி அபாயம் இருக்குமா? நிறைய அபாயங்கள் இருக்கு, எல்லாம்லாம் இல்லை. பாருங்க, பார்க்கதால போறீங்க. இந்த சின்ன கல்ல தான் பெரிய பெரிய விஷயம் பார்க்க தான் போறோம். 2026ல மக்களுக்கு ஒரு அட்வைஸ்னா என்னம்மா சொல்லுவீங்க? எல்லாரும் கடவுளை நம்புங்க, தெய்வத்துக்கிட்ட தான் நம்மளை போகணும். புரியுதுங்களா? நம்புறவன் நம்பாம போட்டோம், நம்பாம இருக்கட்டும். புரியுதுங்களா? அதை பத்தி நம்மளுக்கு கவலை கிடையாது. இதுதான் உண்மை. 26ல பேராபத்து இருக்குன்றீங்க. பேராபத்துன்னு சொல்றதோட பாருங்க. புரியுதுங்களா? நம்ம சொன்னாலும் இல்லாதெல்லாம் போடுவானுங்க. நடக்கிறத அனுபவிக்கும் போது தான் தெரியும் எல்லாருக்குமே. இல்லம்மா, நீங்க இப்ப சொன்னீங்கன்னா ஆமா அன்னைக்கே அம்மா சொன்னாங்கன்ற மாதிரி இருக்கும். 2025லயும் சொன்னேன், 2024லயும் சொன்னேன், 2023லயும் சொன்னேன், 2026லயும் சொல்றேன். படுமோசமா இருக்கும். நன்றி. இதான் உண்மை. நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. The Great KFC Festival. புதிய டபுள் டவுன் பர்கர் மீல் flat 299 இல். பர்கர்ல சிக்கன் மட்டும் இல்ல, பர்கரே சிக்கன் தான்.